இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்ம ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக சூப்பராக வந்திருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். அது காயறதுக்குள்ளே 1/2 லெமன் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. பால் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த லெமன் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வரதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா மிக்சரையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பால் தனியாக அந்த தண்ணி தனியாக இருக்கும். தண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சீவ் வச்சுட்டு மேலே ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த லெமனோட ஃப்ளேவர் போகிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியை ஸ்கீஸ் அவுட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் விட்டுட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்காச்சும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி உருண்டைகளாக கிராக் எல்லாம் உருட்டிக்கோங்க. எனக்கு 18 உருண்டை கிட்ட கிடைச்சிச்சு. ஒரு அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் 3/4 கப் சக்கரை 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வர்ற டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரசகுல்லா பால்ஸ் ஆட் பண்ணிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா சூப்பர் ஸ்பாஞ்சி அண்ட் டேஸ்டியாக ரசகுல்லா ரெடி.